நான் வீடியோ தான் அடுத்ததாக நாம் ஆவலோடு காத்திருந்த நமது சிறப்பு அதிதி பேச்சாளரின் உரை இடம்பெறும். சிவனோடு ஒப்ப தெய்வம் வேறுமில்லை, அவனோடு ஒப்ப யாருமில்லை என்று எம்பெருமான் சிவனுடைய திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு விக்னங்களை நீக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய பாதார விந்தங்களை ஏற்றி வணங்கி ஆயகலைகள் 64 அள்ளி பொழிகின்ற கலைத்தாயுடைய கனிவான பாதங்களை ஏற்றி வணங்கிக் கொண்டு கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகடி ஊறிய சுவையும் நடு பசுபொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை இனிமை என்பேனும் இன்பத் தமிழ் பண்ணே உன்மேல் ஈடில்லா காதல் கொண்டேன் துன்பம் துடைத்திடுவாய் தமிழை தூய்மை அழித்திடுவாய் அன்பு தமிழ் பண்ணே உன்மேல் ஆசை ததும்புதடி இன்பம் அழித்திடடி என்னை ஈடேற்றி வைத்திரடி என்று என்னுடைய பெரிய தந்தையார் என்னுடைய குருவாக இருக்கின்ற முருகோளையாருடைய பாடலூடாக என்னுடைய இந்த சிறிய பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பித்தன் என்று பேசிய தம்பிரான் தோழன் என்னுடைய தலையங்கம். பித்து என்றால் அன்புக்கு மேம்பட்டதாக இருக்கும். அந்த பித்து என்று சொன்னால் நாங்கள் கருணையில் அப்பாற்பட்டதாக இருக்கும். ஒரு அம்மா தன்னுடைய மைந்தன் எவ்வளவு தவறு செய்த போதிலும் அத்தவறை உணர்ந்தவளாக இருந்த போதிலும் இறைவனிடம் சென்று அவன் தனக்கு துன்பம் செய்த போதிலும் என் மகனை நீ காப்பாற்றுவார் என்று வேண்டிக் கொண்டால் அது பித்து. இறைவன் எங்களிடம் மேம்பட்டதான அன்பை கொண்டிருக்கின்றார். அதனால் இறைவன் எங்களுக்கு அருளை கொண்டிருக்கிறான். அதனூடாக நாம் பெறுவதும் இறைவனிடம் நாம் கொண்டிருப்பதுமான நிலைகளும் அவ்விடத்திலே வந்து சேரும். அளவற்ற பிள்ளைகள் செய்யும் ஓரை அளவறு பிள்ளைகள் பொறுப்பும் அம்பிகதனை பக்கம் வைத்து தளர் பிள்ளை மூண்டே பொறுப்பவளை தலைமுடி அதனை வைத்தாள். அதனால் பிளவதி சூடிய பிரானை பித்தன் என்று பேசுவார் என்று மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய சொன்னார். பல பிள்ளைகள் செய்வரை பொறுத்து கொண்டிருக்கின்ற உமையம்மாளை பக்கமாக வைத்து சிவபெருமான் தளர்பிறை மூன்றே பொறுக்கின்ற கங்காதேவியை தன்னுடைய சடையிலே வைத்திருக்கின்றாள். அதனால் சிவபெருமானை பித்தன் என்று சொல்கின்றார்களோ நாயகி என்று அகிலாண்டேஸ்வரியை மீனாட்சி சுந்தரம் பிள்ளையார் கேட்கிறார்.
அப்ப அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற வகை நோக்கினால் பித்தனென்று பேசுவால் பெரும்பயன் கிடைக்கும் என்று திருவிசைப்பா சொல்லும். பித்தா நின் பாதம் நான் நித்தம் தொழுதால் நின் கருணை கிடைக்கும் என்று வள்ளலார் சொல்வார். பித்தவா என் பிஞதனை என்று வாதவுரை சொல்வார். ஆகவே எந்த பக்கமாக சென்றாலும் இறைவன் எம்மீது கொண்டிருக்கக்கூடியதாக அந்த உயர்ந்த கருணை நிலை, உயர்வான ஒரு பித்து நிலை என்று சொன்னாலும் இறைவன் அந்த பித்து நிலை கொண்டு தன்மாட்டு அடியவனாக இருக்கின்ற தம்பிரான் தோழருக்கு பித்தா பிறை சூடி என்று அந்த அடியை அடியாக கொடுத்தவரை பாடவே. இந்த வகையூறாக பார்க்கின்ற பொழுது இறைவனிடம் நாங்கள் கொள்கின்ற எண்ணற்ற நிலைகள் உண்மை வெற்றி வைக்கும். நாடா கொன்றா, காடா கொன்றா, அவளா கொன்றா, மிசையா கொன்றா, எவ்வழி ஆடவர் நல்வழியோ அவ்வழி வாழி நிலனே என்று புறநானூறு சொல்லும். சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே ஆதார சுந்தரராக இருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த நிலை உயர்ந்து காணப்படுவதற்கும் நாங்கள் உயர்ந்த நற்பேரை பெற்றுக் கொள்வதற்குமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே அப்படியான பெரியோர்களை போற்றி ஏற்றுகின்ற ஒரு நற்கர்மம், நன்னிலைகளை நாங்கள் பேண வேண்டிய கடப்பாடெல்லாம் எங்களுக்கு இருக்கின்ற வகையில் இந்த ஆசிரியர் கல்லூரியிலே நடைபெறுகின்ற பேராளர்கள், பேராசான்கள் இருக்கின்ற சபையிலே நிலையாக பெறக்கூடிய ஒரு பேரை நாங்கள் இந்த இடத்தில் காணலாம். பெரும் பறவையார் பெரிய புராணம் சொல்லும். பறவை மனை மீதில் அங்கு ஒரு பொழுது தூது சென்ற பறவை திருப்புகழ் சொல்லும். பெரிய பெரும் பறவையார் பெரிய பரம் தேவர்கள், அவை இதான் அவை ஆண்கள் இருக்கின்ற இடம். அப்ப உங்கள் தேவர்கள், தேவர்கள் இருக்கின்ற அவையிலே போற்றப்படக்கூடிய தன்மை பொருந்தியவர் பறவையார், பெரும் பறவையார். அந்த பறவையாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த இடத்தில விரும்புகின்றார் என்று சொன்னால் அது எதற்காக? இந்த பூமியிலே பிறந்து இந்த பூமியிலே திருத்தொண்டர் புராணத்தை ஆற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு சுந்தரனுக்கு இருக்கிறது. ஆகவே ஆளாள சுந்தரர் பூமிக்கு வருகிறார். அதற்காகத்தான் பறவையார் அங்கே காட்டப்படுகிறார். பரிவாருடன் உடல் போட்டால் அந்த காதல் ஏற்புடையதா ஒரு வினாவை அந்த இடத்துல எழுப்பினால் அது இந்த நற்செயலை செய்வதற்காக ஆக்கப்பட்டது. இதனால் இவன் முடிப்பன் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று அந்த இடத்துல வள்ளுவன் சொல்லுவான். இந்த அரிய செயலை இவன் தான் செய்வான், இந்த அரிய செயலை இவனால் தான் செய்ய முடியும் என்பதற்காக இறைவனால் இந்த இடத்துல அனுப்பப்பட்ட பெருமைக்குரியவர்தான் சுந்தரர். நாங்கள் பேசுகிறோம் பெரிய புராணத்தை, பெரிய புராணத்தினுடைய நாயகனாகிய சுந்தரரை சொல்கின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்துல போற்றப்படக்கூடிய விஷயம் அவரால் தான் அதை முடியும். இறைவனாகவே அப்படிப்பட்ட ஒரு நற்கர்மத்தை செய்வதற்காகத்தான் அந்த இடத்தில் ஒரு ஊடலை காட்டி இந்த உலகத்தில சுந்தரரை பூமியிலே படைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாக மாட்டாது. ஆகவே அழகர் சுந்தரர் வன் தொண்டர் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற பெருமானுடைய அடியவராக இருக்கின்றவர். நீள நினைந்த அடியே, நீள நினைந்த அடியே நாங்கள் எல்லாரும் காலம் எழும்பி ஒரு 10 நிமிடம், ஒரு 5 நிமிடம், 3 நிமிடம் ஒரு இடத்தில் ஒருவர் இணைத்திருந்தால் எங்களுடைய இடது இதயறையில வெளிக்கிற குருதி தொகுதி பெருநாடியூடாக போய் உடம்பெல்லாம் பரவி உட்சிறக்கப்பட்டு பிறகு உட்புறவி புறப்பெருநாடத்தால அவ்விடத்தில் வலது சோழரைக்கு வந்து பிறகு வலது அறைக்கு போய் சுவாசப்பை நாடியால சுவாசப்பைக்கு போய் சுவாசப்பை நாடத்தால இடது சோழரைக்கு வரும். நான் ஒரு விஞ்ஞான வாக்கியம். அப்ப இந்த இடத்தில் இந்த இரட்டை சுற்றோட்டம் சரியாக நடந்தால் நாங்கள் சரி. எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, நீரழிவு இல்லை,
கொப்பிகளை கிள்ளி கொப்பிகளை பள்ளிக்கூட பிள்ளைகள் மாதிரி காவி கொண்டு போக வேண்டாம் சொல்றா சங்கரர். நீள நினைந்து அடிய துளப்பான், உனக்கு வருத்தம் விட்டு போய் ஒன்றுமே வரா. அப்ப அந்த யோகத்தை நீ செய்யன்னு சொன்னவர் நாயகர். சமுதாயத்துக்கு அந்த நல்ல கருத்தை சொல்லியிருக்கார், நாங்கள் விட்டுட்டோம். அப்ப அதை இறுக்கி பிடிப்பதற்கு இன்றைய நன்னாட்கள் எல்லாம் சரியாக இருக்கு. இந்த விரல படிச்சு இந்த விரல இறுக்கி பிடிச்சு கொண்டு ஆறுதல் மூச்சு இழுத்து வாங்கிய வழியில விட்டா இல்லாம போயிடும். படபடன் இடிய மடிச்சால் நாங்கள் இப்படி செய்தால் போயிடும். உடைய கால மேல தூக்கி புதிய இப்படி செய்தால் இது எது சரியா போகும். கடவுள் சொன்ன செய்யறாம இல்ல, விடி எழுப்பினால் ஓட்டம், பின்னேரம் எழுப்பினால் ஓட்டம், இப்ப முடிஞ்சோட மன்னேரம் போகணும். அப்ப இப்படி ஓட்டம் ஓடி 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 நாங்கள் எங்களைத்தான் ஒரு கிளைக்கிறோம், எங்களை நாங்க பார்க்கணும். அப்ப இத நாயன்மார் சொல்லிட்டாங்க. நீங்க பாருங்க, நான் மன்னேரம் போறோம். ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இருந்தால், என்னுடைய சக பண்டித மாணவி, அதாவது என்னிடத்துல பண்டிதர் படித்தவர், ஒரு பண்டிதராக வந்தவர், இந்த கலாசாலையில கல்வி பயின்றவர், ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரி சிவான், எங்களுடைய பெருமதிப்பு ஆர்ந்த லனிஷன் ஐயாவுடைய அன்பு மாணவி. அவர் வகுப்பாசிரியராக இருக்கிறது. நான் சொன்னேன், என்ன சொன்னாண்டே, நீ கால வரைக்கும் சார் ஒரு 5-6 நோயாளர் நான் சொன்ன லனிஷன் ஐயா அந்த ஸ்கூலுக்கு போகணும். ஐயோ, அவர் தான் என்னை வளர்த்தது, என்ன பண்டிதருக்கு படிக்க சொல்லி கொண்ட உங்களுடைய இந்த சேர்த்து விட்டது கூட கடமை சொல்றையாண்டு அவர் தான். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது மிகப்பெரிய பெருமை என்றால் லலிஷன் ஐயாவுக்கு ஒரு பெரிய ஒரு என்னுடைய வாழ்த்து. என்றால் ஒரு பண்டிதர், இஸ்லாத்தில் உள்ள ஒரு மாணவியை ஒரு பண்டிதராக்கி இந்த இடத்துல தந்திருக்கிற பெருமை என்னுடைய சேருக்கு இருக்கிறது. நாங்கள் அதை வாழ்த்த வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கு. அப்போ அந்த வகையில் பார்த்தால் நல்லவர்கள் உருவாவதும், நல்லவர்கள் அந்த இடத்துல முளைத்தெழுவதும், அந்த இடத்தில் வருகின்ற நிலைகளூடாகத்தான் வரும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக குறுகிய நேரத்திலே நடைமுறை இருப்பதும், அந்த குறுகிய கட்டுப்பாடு உடையதாக இருப்பதாக இருக்கின்ற வகையில் பித்தனந்து பேசப்படுகின்ற தம்பிரான் தோழர். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் போல். நட்பென்றா என்ன, தோழமை என்றால் என்ன, நீங்கள் அளந்து பாருங்கள். எப்படி என்றால், நீங்க தற்செயலாம் மோட்டார் சைக்கிள் அடிபட்டு 3 மாதம் ஆஸ்பத்திரியிலிருந்து 6 மாதம் வீட்டில் இருந்தா ஒரு தினம் வராது. வீட்டில் இன்றைக்கு இரவு ராபோஷனம் நல்ல வரியா பிரியாணி கொடுக்கு, தம் பிரியாணி கொடுக்குறீங்கள் என்றால் எல்லாரும் அந்த இடத்துல வருவான். துன்பப்படையில உங்கள்கிட்ட ஆர்வாரானோ அவன் தான் நண்பன். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் போல் வள்ளுவன் சொன்னான். ஆகவே அந்த அளவோடு வைத்திருங்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம்மம் கருமமே கட்டளைகள் என்றும் வள்ளுவன் சொன்னான். ஒருவர் எப்படி நடக்கிறான் உரைச்சுப்பார் பொம்மை 22-18 தெரியும். அப்படி பார்க்கறதுக்கு ஒரு வழி சமுதாயத்துல நீ கண்டுகொள்ள பதிலேன்னு சொல்றார் சுந்தரா, நான் நீ எனக்கு தோழன் இல்லை, என்னை நான் உனக்கு தோழனாக தந்தேன். நல்ல நண்பன், நல்ல நண்பன். அப்படி நண்பன்தான் எதையும் சொல்லலாம். கல்வி சொல்லுவார், கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன தாய், சீ கொடுத்தால் தங்கை, உயிர் காப்பான் தோழன். கடைசியில் நான் சொல்லுகிறேன், உயிர் காப்பான் தோழன். ஆகவே அந்த இடத்துல நட்பாக, உண்மையான நட்பாக இருப்பவன் நிச்சயம் உயிர் காப்பான். ஆகவேதான் சுந்தரர் கேட்டது எல்லாத்துக்கும் சிவபெருமான் தலைசாய் கடையார் நட்பில் கமுகடையார், இடையார் தெங்கின் அணையார், தலையாயார் எண்ணரும் பெண்ணை இட்டதே போன்றிட்டது. நல்ல நண்பன் பெண்ணமரந்தான். கமுக மரத்துக்கு தண்ணிய ஊத்தி ஊத்தி வச்சால் காய்க்கும் 1 கிலோ பாக்கு 800 ரூபாய். தேங்காய் மரத்துக்கு நாங்கள் அந்த இடத்துல தண்ணிய ஊத்தி ஊத்தி அந்த இடத்துல வச்சால் ஒரு தேங்காய் 120 ரூபாய். பனைமரத்துக்கு தண்ணியை ஊத்தாமலே நட்டு வைத்து விட்டால் பனம்பழம், பனாட்டு, புழு காரணம் போங்க பாருங்க. காரணம் போய் புழு கொடியலை சாப்பிட்டு பாருங்க. காரணம் சத்து மாவை சாப்பிட்டு பாருங்க. ஒரு நோய் வராது. அந்த அந்த இடத்துல 89 வயதிலே ஒரு ஐயா சைக்கிளோடி வளர்ந்தலைக்குவார். 91 வயதில் நிலம் எடுப்பாரு. இன்னொரு ஐயா நாடா குடிக்கிறார். பன்னாட்டம்
பனாட்டும் அந்த காற்றால் புல்கொடியது பனை. அப்படி நண்பன், தலையாய நண்பன் பனைமரம் போல இருப்பான். அப்படி ஒரு தலையாய நட்புத்தான் சுந்தரருக்கு அந்த இடத்திலே சிவபெருமான் மாட்டு கிடைத்தது. அப்படி கிடைத்த நண்பினால் அந்த இடத்திலே நன்மை பல செய்ததும் அல்லாமல் சுந்தரர் இந்த இடத்திலே வாழ வேண்டும். அதாவது நகுதற் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் மேல் சென்று இடித்தற் பொருட்டு நட்பு. ஏய், நீ என்னுடைய தோழன், நீ இப்படி செய்கிறாய், இந்த திருமணம் உனக்கு சரி வராது, தடுத்தாட்கொண்ட இடித்தற் பொருட்டு. எந்த இடத்துல எதை செய்ய வேண்டுமோ அதை அந்த இடத்துல செய்தார். அந்த இடத்துல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனது என்று தொல்காப்பியம் சொல்கின்றதாக நில் என்ற இடத்தை நின்ற அந்த சொல்லால் சுந்தரர் என்றும் எங்களுடன் வாழ்கிறார், எங்களுக்கு வாழ்ந்து காட்டுகிறார். அவர் பாதையில் நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம். நல்லவர்களாக இந்த இடத்துல நாங்கள் வழி சமைத்து சொல்கிறோம். கடித்து கரம்பினை கண்ட கரநூறு இடித்து கொள்ளிலும் இன்சு வைத்தே ஆகும் படுபட வைத்திருந்த கண்ணும் தன் வாயால். அந்த இடத்துல நல்ல வார்த்தை இல்லாமல் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார் என்றும் அந்த இடத்துல நாரடியார் சொல்லும். ஆகவே பார்க்கின்ற பொழுது நல்லவர்கள் புடம் போட்டு அவ்விடத்திலே எடுக்கப்பட்ட நிலைகளாக நல்ல மனிதர்களாக வர வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணம் இந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது உயர்ந்தவர்களாக சமுதாயத்தால் நாங்கள் மதிக்கப்படுவர்களாக நாயன்மாருடைய பாதங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்வழி காட்டுகிறது. தம்மையே புகழ் நிச்ச பேசலும் சார்பிலும் கொண்ட தருந்தால் பொய்மையாளரை பாடு கூடாதவன பாடாதே பாடு. ஆட்டிவித்தால் அருவர் ஆடாதார், அடக்கிவித்தால் ஆரொரு அடங்காதார், பாட்டிவித்தால் ஆரொருவர் பாடாதார். நீ பாடப்பா, இறைவனை பாடு, உனக்கெல்லாம் அந்த இடத்தில் அள்ளி அள்ளி கொடுப்பார். வரக்கரை இருக்கிறது, குசினியில கொண்டு வைக்கிறோம், சாப்பிட முடியாது, சமைச்சாத்தான் சாப்பிடலாம். சமயம், சைவ சமயம் எங்களோட ஒரு நாடு எங்களை சமைக்கும். அப்ப சமையல் அறையில் உணவை சமைத்துண்பதை போல் சமயங்களை அந்த இடத்துல நன்னிலைப்படுத்தும் என்றால் நிலையாகாது. என்னுடைய தந்தையார் பெரும்புலவர் பண்டிதர் இளைப்பாறை அதிபர் முருகவளையா ரவிசனையா என்ற வீட்டுக்கு வந்து அவர் படம் 7 அடியில நான் வச்சிருக்கேன். அவருடைய படத்தை 7 அடியில வச்சிருக்கேன். இப்ப வெளிக்கிட்ட வரையை கும்பிட்டு வந்தனா அப்படி கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை கும்புரன், மன்னார் கும்புரன், உங்களோட வணக்கம். அது எனக்கு இந்த விவசி, அது எனக்கு அங்க விவசி. இந்த ஆசிரியர் மாட்டம், இந்த விரிவுரையாளர்களை உங்களுக்கு இருக்கிற ஒரு ஊடல், அந்த அந்த உறவு, அந்த நூற்போர் ஒன்று வரும், அதுவே விஷயம். எதிர்காலத்தில் நீங்கள் ஆசிரியர்களாக போறோம், உங்களுடைய மாணவர்களும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த நூற்போர் இணைப்பு வேலை செய்து பிடிங்கள். அது அந்த இடத்தில் ஒருவரை விடாது. ஏகலைவன் எப்படி துரோணாச்சாரியாரை களிமண்ணால் செய்து வில்வித்தையை கற்றானோ அதே போல் சுந்தர சிந்தனை நினைங்கள், சம்பந்தர சிந்தனை நினைங்கள், மாணிக்கவா சுவாமி நினைங்கள், அந்த இடத்துல அப்பர் நினைங்கள். அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல தப்பாமல் வந்தவர் அருள் புரிவார். தப்பாமல் வந்து புரிகின்ற அருளாளர்களாக இருக்கின்ற வகையில் உலகத்துல நாங்கள் வாழக்கூடிய நன்னிலைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த எண்ணங்கள் எந்த இடத்திலே மூடி சென்று அந்த இடத்துல நன்றாக படித்தார்கள். நல்ல மாணவர்கள் நன்னிலை வந்தார்கள். இன்றைய எங்களுக்கு இந்த நிலை என்று சொன்னால் சமயத்தை நாங்கள் பெரும்பளவு கைவிட்டிருப்போம். இந்த இடத்திலே நடக்கிற விழாவை பார்த்தால் நான் ஒரு மாணிப்பாய்ந்து கல்லூரிய மாணவன். மாணிப்பாய்ந்து கல்லூரியில் நாங்கள் கற்கின்ற காலத்தில் இந்த குருபூசை நாளிலே ஆசிரியர்கள் நாங்கள் எல்லோரும் வேட்டி உடுத்துக் கொண்டு போய் அந்த சுண்டல் பொங்கல் சாப்பிட்டு அந்த 4 குருபூசையும் பாகிஷர் மண்டபத்தில் கொண்டாடும். அப்ப பேராயர் என்று சொல்கின்றார், ஒரு அதிபராயர் தான் மிக உயர்ந்தது பேராயர். அப்ப அடுத்து என்னுடைய நான் இந்த இடத்துல ஒரு நல்ல நாளில் என்ற ஆசிரியர்களோட பகிர வேண்டும். ஏனென்றால் என்னுடைய திருவங்கடாச்சாரி விஞ்ஞான ஆசிரியர், உயிரியல் ஆசிரியர், நான் இந்த இதய சொன்னது அவருடைய படம் போட்டால் அப்படி கண்ணுக்கு அப்படி நிற்கும். அவர் இந்த இடத்துல நீங்கள் அந்த பிள்ளைகளை நாங்கள் எல்லாம் வழி நடத்துகின்ற பொழுது இப்படியான சிந்தனைகளாக உண்டாக வருகின்ற பொழுது மாறான நல்ல நல்ல தமிழ் சமுதாயம் உருவாகும். எங்கள் சமுதாயம் அருகே சென்று இடத்திலே தாண்டு விடுவோம். தரிசனையாவுடைய பட்டிமன்றங்கள் எல்லாம் வருகிறது, நல்ல கருத்துக்கள். நாங்கள் தாழ்ந்து போகக்கூடாது, நாங்கள் உயர வேண்டும். உயர்வதற்கு சிக்கன எட்டி பிடியப்பா, அந்த பாதத்தை வெட்டி பிடிக்கி நல்லா வருவா என்ற நிலைகள் எல்லாம் அந்த இடத்துல மாறி மாறி ஓட வேண்டும். அந்த ஓட்டம் அந்த இடத்தில் இருந்தால் சட்டம் துத்தனவன் சற்று இரக்கமில்லான், சாட்டை கம்பான் தாமடிப்பான், நெடுமாள் திருமெல்லாம் நித்தமும் கைதொழுவேன் பாத்தியார் சாகாக வைத்து நிச்சயித்தார்.
சட்டம்பி துத்தனவன் சற்றும் இரக்கமில்லாம் சாட்டை கம்பால் தாங்கடிப்பான் நெடுமாள் திருமருதான் வித்தமும் கைதொழுவேன் வாத்தி சாகாம வைத்தறிச்சாகும். அப்பொழுது பாடுகிறான் சட்டம்பி என்றால் வாத்தியார் ஒழுங்காக ஒழுக்கங்களை கற்பிப்பவர். அப்ப அப்படி சட்டம்பி துத்தனவன் சற்றும் இரக்கம் இல்லாம என்னை கடிக்கிற மாதிரி மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிற ஆணிவன் சாகாம ஒருவன் பாடினான். அப்புறம் அவன் பிற்காலத்துல புலவனாக வந்தான். இறைவனை பாடு பாருங்க அந்த இடத்திலே காலமாக வயது பாடினாலும் அந்த பாடல்கள் நாம் சிந்தையிலே நிழல் ஆடுகிறது. அவன் நிழல் ஆடுகின்ற வகைக்குள்ளாக போட்டுகின்ற பொழுது அருளாளர்கள் அந்த நிலைகளெல்லாம் உங்களை அன்பான நல் வழியிலே காட்டி செல்வதற்காகத்தான் இருக்கிறது. இந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், எல்லாம் ஒரு வழியை உடைய சென்று ஒரு கடல்ல செல்கிற நிலைகளைத்தான் காட்டுகிறது. அருளாளர் அந்த பாதைகள் எல்லாம் உங்களுக்கு நன்னிலே தருகின்றது என்று சொன்னால் நாங்கள் அதை சிந்திக்க வேண்டும். இன்று இந்த இடத்திலே இப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு நிகழ்ச்சிகளை இந்த இடத்திலே செய்கின்றார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் மேம்பட்ட நன்னிலை தருவதற்கும் முயற்சி பொருந்திய பேரர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரும் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை காலத்திலே எப்படி வாழ்ந்தோம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ்ந்தோம் என்று காட்டிய அந்த படம் போட்ட நிலைதான் எங்களை முயற்சியடைய தந்திருக்கும் என்ற எண்ணங்களை எல்லாம் இந்த இடத்திலே நிறைவாக்கி கொண்டு எனக்கு அந்த இடத்திலே இது இப்படி ஒரு இடத்திலே ஒரு நல்ல அவையிலே பேச கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பெருமிதமாக வைத்துக் கொண்டு என்னுடைய ஊரினுடைய விரிவுரையாளர் ராஜபாலன் அவர்களும் இந்த இடத்தில் இருக்கின்ற வகையில் அதுவும் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கின்ற வகையினூடாக என்னை அன்போடு அழைத்த லட்சுமி அவர்களை மீண்டும் ஏற்றி போற்றிக் கொண்டு இது அருமையான விழாவில் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருப்பாதங்களை போற்றி வணங்கி என்னை நிறுத்த பெற்றோர் எனக்கு கல்வி போதித்த ஆசிரியர்கள் யாவையை வணங்கின்று என்னுடைய குருவானவர் தந்தையாருமான பெரும்புலவர் முருகோலை அவருடைய தாமரை போன்ற பொற்பாதங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்ற இறைவனை வணங்கி கோடையிலே வெயில் காயும் பொழுது கொப்பளிக்கும் தமிழ் வெள்ளம் தோய வேண்டும். வாடகர் முதலிலே நடக்கும் பொழுது வாயில தமிழ் காற்றென்னை காய வேண்டும். வாடையிலே படுப்பூரை சுற்றும் பொழுது பைந்தமிழில் அலமோசை கேட்க வேண்டும். ஓடையிலே இன்சாம்பல் கரையும் போது ஒன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும்.